போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம உயிர்மை சேனல் சார்பில் சொற்பொருள் சிறப்பு தேர்வு 2 அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலைச்சொல் சிறப்பு தேர்வு 2 நடத்தியிருக்கோம். சொற்பொருளையும் சிறப்பு தேர்வு 1 நடந்திருக்கு. அதை தொடர்ந்து சொற்பொருள் சிறப்பு தேர்வு 2. ஸோ இதுக்கான பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பில் இது வரைக்கும் நம்ம வெளியிட்ட நாள் 31 நாள் 60 வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம 60 நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம 30 நாள் முடிஞ்சோடனே ஒரு டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதே போல் சொற்பொருள் சிறப்பு தேர்வு 1 நீங்கள் எழுதிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாள் 1லேருந்து 30 நம்ம எழுதியிருப்போம். இதில் 31லேருந்து 60 நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் அந்த இமேஜஸை நீங்கள் டெய்லி பார்த்துருப்பீங்க. ஸோ சொற்பொருள் நீங்கள் பாடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தையும் தாண்டி ஸோ வெளியில் இருக்கிற முக்கியமான சொற்பொருள், ஸோ எதிர்பார்க்கப்படுற சொற்பொருளை டெய்லி நம்ம ஒரு 10 கொடுத்துட்ருக்கோம். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் படிங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சொற்பொருளுக்கும் கலைச்சொலுக்கும் நம்ம அடுத்தடுத்த முயற்சி நிறைய பண்ண தான் போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சிறப்பு தேர்வில் நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா கூட ஸோ ஆப்பில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டுமே நீங்கள் ஆப்பில் தான் அட்டன் பண்ணுறது போல் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே 21 காலையில் 10 மணிக்கு நம்மளோட உயிர்மை ஆப்பில் இந்த டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். 50 மதிப்பெண், அதாவது 50 வினாக்களுக்கு தேர்வு நடைபெறும். ஸோ டைமிங்கோடு தான் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காகவே மெயில் வரும். சரியா? ஸோ அதில் ஆப்ஷனே இருக்கும். இமெயில் எம்சிக்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்களா ரிவ்யூ பிடிஎஃப் 2 வரும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே புரியும். அதனால் இந்த தேர்வை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த தேர்வில் நம்ம சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.